ஹே, நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வெரி சிம்பிள். இருக்கவே இருக்க மீடியம் தான். இந்த medium.comல ஏகப்பட்ட மில்லியன் வியூஸ் மந்த்லி வந்துட்டு தான் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவ ChatGPTல போட்டு ஜெனரேட் பண்ணிக்கங்க. அத அப்படியே காப்பி பண்ணி நீங்க medium.comல போடுங்க. கூடவே உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூஸ் வரும். உங்களுக்கு சேல்ஸும் நடக்கும். அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, சேல்ஸ் மட்டும் இல்லைங்க, வியூஸ் கூட வராது. இது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா, நான் கேட்கக்கூடியது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் சொல்லும்போது, அவங்க உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சாங்களா? அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட். ஸோ அந்த விஷயத்துல நம்ம டாக் ஃப்ரீ உங்களுக்கு ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி பண்ணா உங்களுடைய அக்கவுண்ட் பேன் ஆகாது, எப்படி பண்ணா உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமும் கூடவே எப்படி பண்ணா சேல்ஸ் வருங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ப்ரூஃப்க்கு போயிடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு மீடியமில் நிறைய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ மந்த்லி பேஸில் நான் நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு அக்கௌண்ட்டில் ஏப்ரல் மந்த் காமிக்கிறேன். இது மார்ச் மந்த் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்ச் மந்தில் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஏன்னா அப்போ தான் கண்டென்ட் போட்டிருக்கேன். இப்போ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா எனக்கு 839 வியூஸ், 383 ரீட்ஸ் வந்திருக்கு. இது ஒரு அக்கௌண்ட்டு. இன்னொரு அக்கௌண்ட் காமிக்கிறேன். இது பாருங்கள், ஏப்ரல் மந்த் எனக்கு 35 இருக்குது, 40 ரீட்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏப்ரல் மந்த் இதுவும் மார்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 158 வியூஸ் இருக்குது, 105 ரீட்ஸ் இருக்குது. அண்ட் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10 நாளாக போகுது. ஸோ 30 வியூஸ், 13 ரீட்ஸ் வந்திருக்கா. இது ஒரு அக்கௌண்ட்டு. இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏப்ரல் மந்த் இது எப்போ நவம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மந்த் 107 ரீட்ஸ் வந்திருக்கு. மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா 312, 202 வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்டு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஏப்ரல் மந்தில் 98 வியூஸ், 59 ரீட்ஸ். அண்ட் மார்ச் மந்த் போய் பார்த்தோம் அப்படின்னா 207, 127. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அக்கௌண்ட் வச்சிருக்கேன், டிஃப்ரெண்டான நீச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆர்கானிக் மெத்தடில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து எனக்கு சேல்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பெஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா டைமும் பெய்டு மெத்தட்லேயே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இதில் நான் எப்படி வியூஸ் கொண்டு வந்தேன், எப்படி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கிளிக் பேங்க் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கிளிக் பேங்க்குள்ள உள்ள வந்ததுக்கப்புறம் ஹெல்த்தி ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சுமத்ரா ஸ்லிம் பெல்லி டோனிக். இதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதுதான் உங்களுடைய சேல்ஸ் பேஜ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட நேம் இருக்குது. அப்புறம் இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூன்னு சொல்லி போடுவீங்க. தப்பு. அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. ஓகேவா? காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சுமத்ரா ஸ்லிம் பெல்லி டோனிக் அப்படிங்கிறத காப்பி பண்ணி பாருங்கள், வெறும் ப்ராடக்டோட நேம் மட்டும் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஸோ இதில் போய் பார்த்தா இங்கே எங்கேயுமே வந்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படிங்கிற இந்த கொஸ்டினே வரல. இந்த ப்ராடக்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் நல்லா சர்ச் பண்ணுங்கள், இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னது, ஹெல்த்தி வெயிட் லாஸ். அப்போ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவேன், சேம் வேர்டை காப்பி பண்ணிக்கிறேன், ஹெல்த்தி வெயிட் லாஸ். காப்பி பண்ணி அதை கூகுளில் போகிறேன். இங்கே பாருங்கள், ஹெல்த்தி வெயிட் லாஸ். ஸோ இதை போட்டேன் அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டான நிறையா வரும் கண்டென்ட். பட் நமக்கு அங்கே தேவையில்லை. இங்கே என்ன இருக்குது, பீப்புள் ஆல்சோ ஆஸ்க். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து இதை தான் நான் வந்து கான்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணுவேன். இதுக்கு நான் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ChatGPT போக மாட்டேன். ரீசன் என்னன்னா, ChatGPT ஒரு குறிப்பிட்ட பீரியடோடு முடிஞ்சிருச்சு. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நிறைய வந்து விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு டூல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு SEO பண்ணணுங்கிறதுக்காக இருக்கவே இருக்குது நம்மளுடைய SEO ரைட்டிங் AI. இந்த டூலை வச்சு தான் நான் மீடியமில் எல்லாத்துலேயுமே கான்டென்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டூல் பேர் வந்து SEO ரைட்டிங் AI. இதோட லிங்க் வேணும்னா கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கான தனி டெமோவும் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் 1 கிளிக்கில் நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட்டே ரெடி பண்ணலாம். நான் இப்படி தான் பண்ணேன். ஓகேவா? ஸோ பண்ணேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டையும் காமிக்கிறேன். இதுக்கு மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4000 வேர்ட்ஸு, 3600 வேர்ட்ஸு, 4000 வேர்ட்ஸு. ஸோ போஸ்ட் நான் இவ்வளோ போஸ்ட் எல்லாமே இதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இது மூலிமா தான் நான் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி மீடியமில் போட்டேன். ஓகேங்களா? சும்மா ஒன்றும் நான் வந்து ரெஃபர் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ மெயின் கீவேர்டு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த ஹெல்த்தி வெயிட் லாஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை காப்பி பண்ணிட்டேன். நல்லா பார்த்துக்குங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதுதான் என்னுடைய மெயின் கீவேர்டு. இந்த இடத்துல பொட்டு கூடவே நல்லா பார்த்துங்க, கூடவே 2024 அப்டேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதையே நான் என்ன பண்ணுவேன், டைட்டிலில் போட்டேன்.
கிளியராக கவனிங்க. நான் எப்படி வியூஸ் கொண்டு வந்தேங்கிறது தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் டைட்டில் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவேன், லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படியே விட்டுருங்க. ஆர்டிகல் சைஸ் மீடியம் வச்சுக்கோங்க, இல்லை லார்ஜ் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக போயிட்டு ரேங்க் ஆகும். ஓகேவா? அடுத்தது டோன் ஆஃப் வாய்ஸ் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்லி வைக்காதீங்க. இதில் இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட். ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்டைரக்டாக பேச போகிறோம். எப்படி இது என்ன ப்ராடக்ட்டோ இந்த ப்ராடக்ட்டோட பர்பஸ் என்னவோ பேசி லாஸ்ட்டாக தான் இந்த ப்ராடக்ட்டோட ரெஃபரன்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இன்ஃபர்மேஷனல் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கூட கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஏஐ மாடல்ஸ் இது அப்படியே விட்டுருங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வாட் இஸ் ஹெல்த்தி அமௌண்ட் டு லூஸ் வெயிட் 2024 அப்டேட்டட் இங்கே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னு கொடுத்துட்டுனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு கொடுப்பேன். இல்லை நான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் வியூ நான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து டார்கெட் கண்ட்ரி என்னது? வேறு யாரும் இல்லை, யூஎஸ் தான். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. அடுத்தது மீடியா ஹப்பில் ஏஐ இமேஜஸ் கம்பல்சரி வேணும், எஸ் கொடுங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ் 3 கொடுங்க. இமேஜ் ஸ்டைல் கார்ட்டூன் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஓகே. யூடியூப் வீடியோஸ் நமக்கு தேவையில்ல. எஸ்இஓ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் போஸ்ட் மீடியமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ரேங்க் ஆகணும்னா எஸ்இஓ ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்எல்பி கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே வச்சிருக்கிற இந்த டைட்டில் இந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களே என்எல்பி கீவேர்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. 150 கொடுப்பாங்க. நீங்கள் 50 மினிமம் இருந்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ 50 போட்டுட்டு ஸ்ட்ரக்சர் வைஸ் எதுவுமே இங்கே தேவையில்ல, பெருசாக கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல எல்லாம் இதை அப்படியே விட்டுருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்க, கனெக்ட் டு வெப்னு இருக்கா, இதில் பேசிக் வெப் அப்படிங்கிறத மட்டும் கனெக்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் நமக்கு எதுவும் தேவையில்ல. இங்கே சர்ச் சோர்சஸ் வந்து ரியல் டைம் நியூஸ் சர்ச்னு வச்சுக்கலாம், ரியல் டைம் சர்ச் ரிசல்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ரெண்டுல எது இருந்தாலும் பெஸ்ட் தான். நல்லா பார்த்துக்கங்க, ஒவ்வொரு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு இந்த அவுட்லைன் எடிட்டர் இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. டைரெக்டாக மேலே வந்து இந்த இடத்துல ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் முடிஞ்ச அளவு குயில் பாட்டில் இல்லை வேறு ஏதாவது ஸ்பின் பண்ணுற டூலில் போட்டு உங்களுடைய சொந்தமான வார்த்தைகள் முடிஞ்சால் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கம்பல்சரி மாற்றணும். இதை அப்படியே எந்த ஏஐ டூலாக இருந்தாலும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் பண்ணது என்னென்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபு லாஸ்ட் பேராகிராஃபும் என்னுடைய ஓன் பேராகிராஃபாக தான் நான் போட்டேன். ஓகேங்களா? அதுக்கு சில நேரங்கள் நான் குயில் பாட் யூஸ் பண்ணேன், அப்புறம் ஸ்பின்னிங் டூல் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் ChatGPTல போட்டு அதை ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி இங்கே போட்டேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த போஸ்ட்டில் இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக மட்டும் தான் கொடுக்கும். பட் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பேராகிராஃப் என்ன ஆட் பண்ணுவேன்னா, நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கன்க்ளூஷனில் தான் கால் டு ஆக்ஷன் கொடுப்பேன். அந்த கால் டு ஆக்ஷன் லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் லிங்க் கிடையவே கிடையாது. தப்பாக நிறைய பேர் உங்களை டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அஃப்லேட் லிங்க் மீடியமில் போடாதீங்க, எங்கேயுமே போடாதீங்க. ஸோ அஃப்லேட் லிங்க் பதிலாக ஏதாவது ஒரு லேண்டிங் பேஜ்னால் நீங்கள் அது எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கூகுள் சைட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பிளாகர் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட வெப்சைட்டில் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு ஜஸ்ட் உங்களுடைய ஒரு பேராகிராஃப் போட்டு அங்கே வந்து உங்களுடைய அஃப்லேட் லிங்க் போட்டுருங்க. அந்த பிளாகரோட லிங்க்கு இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி கூகுள் சைட்டோட லிங்க் இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மீடியமில் போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆடியன்ஸ் இதை கிளிக் பண்ணி அங்கே போவான். பட் எப்பயுமே சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிங்கன்னா அங்கே அவங்களுடைய இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்களை ரீடார்கெட் பண்ணலாம். இதுதான் ப்ரொஃபஷனல் வே. இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வியூஸ் வருது, ரீட்ஸ் வருது மட்டும் மேட்டர் கிடையாது. இவங்களை நமக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸாக மாற்றணும். அதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய கோல். ஸோ அந்த விஷயம் பண்ணுறதுனால தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சு பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய போஸ்ட் மீடியமில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக எஸ்இஓ பண்ணியிருக்கிறதுனால கூகுளில் ரேங்க் ஆகும். பட் இதையும் தாண்டி நீங்கள் இருக்கிற இந்த பீப்புள் ஆல்சோ ஹவுஸ்லாம் தாண்டி இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதே மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இதையும் தாண்டி இன்னும் நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி போஸ்ட் போட்டால் நாளைக்கே கூட உங்களால் கூகுளில் ரேங்க் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும், கொஸ்டின் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் எல்லாமே நம்மளுடைய கோர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்லாம் ஷேர் பண்ணுறது எல்லாமே இப்படி தான். நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப்பில் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பெய்ட் வெர்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்மளுடைய கோர்ஸ் நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்.
போய் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள மாரி எக்கச்சக்கமான பேர் பிகினரா வந்து ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு நெறைய பேர் வந்து அதில ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் Googleல உங்களுடைய போஸ்ட் ரேங்க் ஆகுது அப்படின்னா, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு பெரிய ரிசல்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ, இல்ல ஃபியூச்சர்ல உங்களுடைய பிசினஸ ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது கீழ லிங்க் குடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு entrepreneurtamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல கொண்டு போயிடும். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா, இங்க வெளியிலேயே பாருங்க நெறைய பேரோட ரிசல்ட் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இங்க மேல கோர்ஸஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எங்களுடைய கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த 6 in 1 கோர்ஸ் அப்படின்னா, இதுதான் மேஜர் கோர்ஸ். இது ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னாவே, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஃபியூச்சர்ல வரக்கூடிய கோர்ஸும் கவர் ஆயிடும். அப்படி இல்லனாலும், இப்ப பாருங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 100% அட்வான்ஸ் மெத்தட்னு ஒண்ணு குடுத்துருக்கு இல்லீங்களா? ஸோ இது வந்து 499 இப்ப இருக்கு. மேபி நீங்க நாளைக்கு பார்க்கும்போது இதோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கும். 999க்கு கூட இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இத கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதிலே நெறைய ஃப்ரீ மெத்தட்லாம் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். எப்படி ஈஸியா ரேங்க் ஆவுறது, எப்படி வந்து ரீடார்கெட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இதுல கவர் ஆகும். பட் 6 in 1 கோர்ஸ் சேர்த்துட்டீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டில சேர்ந்த மாரி ஃபியூச்சர்ல நம்மளுடைய சப்போர்ட் நெறைய உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் நம்மளுடைய கோர்ஸோட இன்சைட்ல பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள மீட் பண்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, கீழ என்ன படிச்சிருக்கீங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் இதுக்கு ஏத்த மாரி அடுத்தடுத்த வீடியோ நான் குடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.